வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை பற்றி நம்ம அக்கா கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம். அவர் ஒரு நடிகன் தானே, அவருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? ஜெயலலிதா யாரு? எம்ஜிஆர் யாரு? ஆமா, அது அதாவது முன்னாடி ஸ்டாலின் சார் யாரு? உதயநிதி ஸ்டாலின் யாரு? கரெக்ட் தான். எல்லாருமே நடிகர்கள் தான், சரியா? அவங்க அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யதான். ஓகே, இது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். ஆனா இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதுல. உங்க சினிமால சம்பாதிச்சது உங்களுக்கு பத்தாதுன்னா இவர் அரசியலுக்கு வர்றாரு. ஏய், தமிழ்நாட்டிலே ஹையஸ்டா, அதாவது சவுத் இந்தியாலே ஹையஸ்டா சேலரி வாங்குற ஒரு பர்சன் தான் விஜய், சரியா? இப்ப லாஸ்டா கூட ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்கியிருக்காரு. அதாவது வருஷத்துக்கு இது மாதிரி 10 படம் நடிச்சாலே அவங்க அரசியலை விட ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம். அது என்ன புரியல, சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல். அப்போ இது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியல்ல இருக்காங்க, கரெக்டா? உண்மைதானே. அது நீங்க இது வரைக்கும் ஊழல்கள் எல்லாம் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டுல, இது தெரியாதா? வரைக்கும் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க இனி வர போறவங்கள கணிக்க கூடாது. அப்படியா? அப்போ இந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கெல்லாம் ஏதோ டேக்ஸ் கட்டல அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தல விஜய்க்கு, அதெல்லாம் தம்பி தப்பா சொல்லக்கூடாது, சரியா? அவர் டேக்ஸே புலி ஒழுங்கா படத்துக்கு அவன் டாக்ஸ் கட்டலன்னு சொல்லி அவருக்கு ஃபைன் அடிச்சாங்க. அவர் வாங்குற 250 கோடியில 15 கோடி ஒரு மேட்டரே இல்ல. பழி போடணும்னு சொல்லிதான் அந்த 15 கோடிய போட்டிருக்காங்க. அதுக்கு அது ஆதாரம் எப்பவுமே இருக்குல்ல. கெட்டியாச்சு. அடுத்தது இந்த கரூர் சம்பவத்துல ஒரு 40 பேர் இறந்தாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஆமா, இந்த கூட்ட நெரிசல்ல தானே இருந்தாங்க. இவரை ஆமா, பார்க்கவும் தானே இறந்தாங்க, இருந்தாங்க. இறந்தாங்க, கண்டிப்பா ஆமா. இறந்தாங்க. இப்ப நீங்க ஒரு தேர் திருவிழாக்கு போறீங்க. சப்போஸ் அதுல ஒரு 10 பேர் இறந்துட்டாங்கன்னா, அது போலீஸ குறை சொல்லுவீங்களா? இல்ல சாமிய குறை சொல்லுவீங்களா? நான் சுசீந்திரம் தேரோட்டத்துக்கு போனேன். ஐயோ! சாமி என்ன கொன்னுட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா? போலீஸ் கரெக்ட்டா பாதுகாப்பு குடுக்கல ஃபர்ஸ்ட்டு. அதுல ஆட்கள் அடிச்சு தான் கொல்லப்பட்டாங்கன்னு எவ்வளவோ எவிடன்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனுப்பிட்டாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட்டு போய் பாருங்க. அதெல்லாம் கோர்ட் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? கோர்ட்டே அவங்க சைடு தானயா இருக்கு. உமன்ஸ் டேக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி. ஆமா. அவரோட பொண்டாட்டியே அவருக்கு ஒழுங்கா வச்சிருக்கிறது இல்ல. இதுல உமன்ஸ் டேக்கு என்ன மோட்டிவேஷன்? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, ஆ? உன் வீட்ட எட்டி பார்த்தா நீ சும்மா இருப்பியா? இருக்க மாட்டேன். அப்ப அவர் வீட்ட நீ எதுக்கு எட்டி பார்க்குற? சீப்பா இல்ல? அவன் குடும்பத்துல என்னென்னவோ நடந்துட்டு போகும். பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனை இருக்கும், எவ கூடயும் பிரச்சனை இருக்கும். நம்ம பேசுறதுக்கு என்ன? அவருக்கு அரசியல்ல என்ன பிரச்சனை? அதத்தான் அவரு பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, அது ஃபேக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டாங்க. 2025ல தான் அந்த டிவோர்ஸ் மனுவ அவங்க கோர்ட்ல குடுத்தாங்க. ஆனா உங்க ஆட்கள் இருக்காங்கல்ல, 2025னா போன வருஷம். போன வருஷம். அத கேவலமா ஒரு ஏஐ பண்ணி மாத்திருக்கலாம். சரியா? அது கூட பண்ண முடியாம 2026 பென்னுல எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. அதுல நம்ம ஒரு மனு குடுக்கும்போது அதுல போட்டோ வேற. எப்படி போட்டோ? சரி, ஓகே. கையெழுத்து யாரு தெரியுமா? சங்கீதா இல்ல, நித்ரா. நித்ரா யாருப்பா? அத விட என்ன இவ்வளவு கூட்டம் சேர்ந்தவன ஜெயிச்சிடலாம்னு பகல் கனவு காண்றீங்களா? கூட்டம் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. மாறுச்சுன்னா? மாறாது. சரி, ஓகே டே. எங்களுக்கு கூட்டம் சேருது, ஓட்டா மாறல அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. நீங்க இந்த ரூ. 500 அப்புறம் ஒரு சாப்பாடெல்லாம் குடுத்து கூட்டிட்டு போறீங்கல்ல, அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? அது மாறும், மாறும். அதாவது இந்த கூட்டத்துல பிரச்சனை வராததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்க கூட்டம் பாதியிலேயே முடிஞ்சு போய் அவங்க குவார்டர தேடி போயிருவாங்க. சண்டை வராது. குவார்டர் சண்டை தான் நடக்கும். எங்களுக்கு அப்படி இல்ல. அவர பார்க்கணுங்கிறதுனாலயே சண்டை நடக்குது. உங்களுக்கு அப்படி இல்ல. ஒரு 1/4 லிட்டர் பாட்டிலும், ஒரு பிரியாணியும் குடுத்தாச்சுன்னா நீங்க எஸ்கேப். கூட்டத்துல 5 நிமிஷம் பார்த்தோமா, அப்புறம் சேர் தானே அவங்க பிரச்சாரத்த உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கு. மனுஷன் எவன் கேட்கிறான்? அதனால கூட்டம் ஓட்டா மாறுமான்னுலாம் கேட்காதீங்க. பைசா குடுத்து கூட்டம் சேர்த்த ஆட்கள் எல்லாம் கூட்டத்த பத்தி பேசக்கூடாது. இது பச்சை பொறாமை. பொறாமையில பொங்காதீங்கப்பா. பொறாமையில பொங்காதீங்க. சரி, சரி, சரி. அதெல்லாம் விடு, அதெல்லாம் விடு. அப்படி உங்களுக்கு கொள்கை தான் என்ன? உங்க கோட்பாடு தான் என்ன? எதுவுமே இல்லாம தானே இருக்கீங்க. ஏய், என்னத்த இது? ஆவுன்னா கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, அறிக்கை இல்ல. அவர்தான் எத்தனை 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 வீடியோ போட்டாச்சு. எவ்வளவு எவ்வளவு பேசியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு பேசுறத முழுசா கேட்கணும். அவருக்கு இப்ப மாநில தன்னாட்சி, இயற்கை வளங்கள பாதுகாக்கணும். தமிழ அவங்க ஆட்சி மொழியா கொண்டு வரணும். அப்புறம் அத வழிபாட்டு மொழியா கொண்டு வரணும். இந்த சம்பிரதம் பசம் பசம் அதெல்லாம் இல்ல. அந்த தமிழ் மொழிய தான் வழிபாட்டு மொழியா கொண்டு வரணும். இப்பவும் எவ்வளவோ கோயில்கள்ல தமிழ் மொழியில இது பண்றாங்களே. அப்படிங்களா? ஆமா. எத்தனை கோயில்ல?
நான் 4 கோயில் கட்டுறாங்க, கட்டிருவீங்களா? இல்ல 1, 2 கோயில்கள். ஆ. தனியார் மற்றும் அரசு துறையில லஞ்ச ஒழிப்பு இருக்கணும். ம். அப்புறம் அரசியல் லஞ்ச தலையீடு. ஒழிப்பு இப்போ இருக்குதானே, லஞ்ச ஒழிப்பு துறை. லஞ்ச ஒழிப்பெல்லாம் இருக்குது. ஆனா அது ஒரு பேருக்கு தான் இருக்கு. நம்ம இது இப்பவும் வந்து எத்தனையோ பேர் லஞ்சம் குடுத்து வேலை சாதிக்கிற ஆட்களும் இருக்காங்க. லஞ்சம் வாங்குற ஆட்களும் இருக்க தான் செய்றாங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ம். தீண்டாமை ஒழிப்பு, சமத்துவம், இயற்கை வளங்களை பாதுகாப்பு. கன்னியாகுமரிக்கு ரொம்ப முக்கியம். ம். கரெக்ட். ரொம்ப முக்கியம் தான். போதையே இல்லாத ஒரு தமிழ்நாட உருவாக்கணும். அப்படி சொல்லி தான் நெறைய பேர் வர்றாங்க. லாஸ்ட் ம். அவங்களே கம்பெனி ஆரம்பிச்சுடுறாங்க. ரொம்ப சும் டீப்பா எல்லாம் போ வேண்டாம். இந்த உரையாடல வந்துட்டு இதோட முடிப்போம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இனி வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நெனச்சாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அத பத்தி பேசுறோம். Bye.